கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். கடந்த செய்தியிலே யார் சபிக்கப்பட்டவன் என்கிற தலைப்பில் விக்கிரக ஆராதனையை வணங்குகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக உபாகமம் 27 அதிகாரம் வசனம் 16 பிரகாரமாக தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பெற்றோரை எந்த குமாரனோ குமாரத்தியோ தூஷிக்கிறார்களோ அவமதிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். அப்போ சாபம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் தாய் தந்தரை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். அவர்களை தூஷிக்க கூடாது, அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் வேதம் சொல்கிறது. ஒருவேளை தன்னுடைய தகப்பனையோ தாயையோ தூஷிக்கிறவர்களுக்கு எந்த நிலையில அந்த குமாரர் குமாரத்திற்கு சாபம் வரும் என்று சொல்லி பார்ப்போமானால், நீதிமொழிகள் 30 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. இங்கு தகப்பனை சபிக்கிற பிள்ளைகள், இரண்டாவது தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு என்று சாலமோன் ராஜா சொல்கிறார். பெற்றோரை தகப்பனை சபித்து தாயை ஆசீர்வாதமான வார்த்தைக்கு பதிலாக சாபமான வார்த்தைகளை சொல்லுகிற சந்ததியாரும் உண்டு என்று சொல்கிறார். அன்றைக்கு சாலமோன் அரசனுடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நிலையில பெற்றோர்களை சபித்தும் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சாபமிட்டும் வாழ்ந்த நாட்களிலே குமாரர் குமார்த்திகள் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒருவேளை தகப்பனை சபித்து தங்களுடைய தாயை ஆசீர்வதியாமல் இழிவு பண்ணுகிற அந்த மக்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி பார்ப்போம்னா, அதே நீதிமொழி 30 அதிகாரம் 17 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இவ்வளவு பெரிய பயங்கரமான செய்தி பாருங்க. தகப்பனை பரியாசம் பண்ணி, பெற்றெடுத்த தகப்பனாரை பரியாசம் பண்ணுகிற பிள்ளைகள், தாயினுடைய கட்டளை அசட்டி பண்ணுகிற பிள்ளைகள், இவங்களுடைய நிலை எப்படி இருக்குமா? அவங்களுடைய கண்ணை அசட்டை பண்ணுகிறவருடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும். நதியினுடைய காகங்கள், நதியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரித்த பிரேதங்கள் அது என்ன பண்ணும், நதியில மிதந்து கொண்டு வரும். அந்த பிணத்தை காகங்கள் என்ன பண்ணுமோ தன்னுடைய கண்களை குத்தி சாப்பிடும், அந்த பிரேதத்தினுடைய கண்களை. அது போலதான் தகப்பனை யாரெல்லாம் பரியாசம் பண்ணுகிறாங்களோ, தாயுடைய கட்டளைகளை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ, அப்படிப்பட்ட மகனோ அல்லது மகளோ இருப்பார்களானால் அவர்களுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும். அது மாத்திரல்ல, கழுகின் குஞ்சுகள் தின்னும். இந்த கழுகு சாப்பிட்டுட்டு மீதமான அந்த இறைச்சியை கொண்டு போய் என்ன பண்ணுமா, அந்த குஞ்சுகளும் கொடுக்குமா. அப்போ அவங்களுடைய அந்த குமாரர் குமார்த்திகள் தங்களுடைய தகப்பனை பரியாசம் பண்ணி தாயினுடைய கட்டளை அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுகபோகம் வாழ முடியாது, அவங்களுக்கு ஆசீர்வாதமே பெற முடியாது, சாபம்தான். அதுவும் எப்படிப்பட்ட சாபமா? நதியின் காகங்கள் பிடுங்கும் என்றும் கடுகின் குஞ்சுகள் தின்னும் என்று சொல்லப்படும். எவ்வளவு பெரிய அவல நிலை பாருங்க. யாத்திராகம் 20 அதிகாரம் 12 வசனத்திலே பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை. இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரொம்ப நாளாக நீடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள், அந்த குமாரனோ குமாரத்தியோ அவங்களுக்கு இருக்கிறதான பெற்றோரை, அதாவது தகப்பனையும் தாயும் என்ன செய்ய வேண்டுமா? கனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். ரொம்ப நாளா வாழணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. குறிப்பாக குமாரர்கள் குமாரத்திகள் ரொம்ப நாள் வாழணும், ஏகப்பட்ட சொத்து இருக்கு, சுதந்திரம் இருக்கு, 4 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்பு இருக்கு.
ஆனால் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற குமாரர்களுக்கு குமாரத்திகளுக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை நல்லதுதான். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆயுசு நாள், உங்களுடைய நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்களுடைய தகப்பனையும் உங்களுடைய தாயும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் 10 கற்பனையில பிரதான கட்டளையாக ஒன்று தருகிறார். அதே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கூட, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இங்க கூடுதலாக என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதும் நல்லா வாழணும் என்று ஆசைப்படுறதுக்கும், இரண்டாவது நீ நன்றாய் இருப்பதற்கும் எந்த குறையும் இல்லாமல் சுகபோகமாக நன்றாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த பெற்றோரை, அந்த தாய் தந்தையரை மதித்து நடப்பேன் என்று சொன்னார். ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறார். எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை நாட்களும் நீங்கள் நன்றாக இருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணிந்து போகும். இங்கு பெற்றோரை யார் குமாரனோ அல்லது குமாரத்தை தூசிக்கிறார்களோ அவங்களுடைய நிலைமை அந்த பரிதாபத்துக்குரிய நிலை. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறனுடைய தீபம் காரிருளில் அணிந்து போகும். இப்போ தேவன் தீபமாக வைத்திருக்கிறார் குமாரர் குமார்த்திகளை. அந்த குமாரர் குமார்த்திகளுக்கு இருக்கிற பெற்றோர்கள், அதாவது தாய் தந்தையரை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவதற்கு பதிலாக தூஷித்தால் அவங்களுடைய நிலைமை, தீபம் என்பது ஜீவனை குறிக்கிறது, தீபம் என்பது உயிர் வாழ்தலை குறிக்கிறது. அப்போ தீபம் காரிருள் அணிப்போம். காரிருள்ல விளக்கு வச்சா தெரியுமா? அப்போ அந்த காரிருள் எப்படி என்னதான் வெளிச்சம் இருந்தாலும் அவங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா அணிந்து போகும் என்று சொல்றேன். அவங்களுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்ற எவ்வளவு பெரிய பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். அப்படி என்றால் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய தகப்பனையும் உங்கள் தாயையும் நீங்கள் தூசிக்காதபடிக்கு அவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தங்களுடைய தகப்பனுக்கு செவி கொடுக்குறாங்க? சரி சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் தன்னுடைய தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாமல் இருக்கிறாங்க? ஆனால் வேதம் சொல்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. தகப்பனார் சில ஆலோசனை சொன்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற குமாரர்களும் குமார்த்திகளும் அவர் என்ன சொல்றது, அவருக்கு என்ன பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிராகரிக்கிறார்கள், செவி கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு என்று சொல்கிறது. இரண்டாவது படிப்பினை, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டி பண்ணாது. உன்னை படிக்க வச்சு பாலூட்டி சீராட்டி நல்லது பொழுதெல்லாம் வாங்கி கொடுத்து அன்பு செய்து அரவணைத்து பாதுகாத்த அந்த தாய் முதிர் வயதான சமயத்துல தலாடுகிற வயதுல அந்த தாய்க்கு அந்த குமாரனோ அல்லது குமாரத்தினே செய்ய வேண்டுமா அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அப்படி அசட்டை பண்ணுனா அவங்கதான் சபிக்கப்பட்டவர்கள் என்று நான் அல்ல, வேதம் சொல்லுது. எனவே அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ண. ஒருவேளை முதிர் வயதுல உங்களுடைய நிலைமை இருக்குமானால் அப்பொழுது இருக்கிற சந்ததியார் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா, உங்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். நான் இப்பொழுதே நம்முடைய தாய் தந்தை இருக்கு, நாம் என்ன செய்ய வேண்டும்? தகப்பனுக்கு செவி கொடுக்க வேண்டும். தாய் இருந்தால் அவர்களை அசட்டை பண்ணாதபடிக்கு அன்போடு கூட பராமரிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருமையான ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு தோல். இது அதோட ரொம்ப முக்கியமான காரியம். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன், அதாவது தாய் தந்தையருக்கு நிலபலம் சொத்து சுதந்திரம் பணம் இருக்கும், அல்லது பேங்க்ல அக்கௌண்ட் பணம் போட்டிருப்பாங்க. அது தகப்பனுக்கு தாய்க்கு தெரியாத என்ன பண்ணுறது, பணம் எடுத்துக்கிறது, அல்லது தெரிஞ்சே துணிகரமாக அவங்களோட நிலத்தை அவங்களுடைய பேர் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறது.
அவங்களுக்கு இருக்கிற, அதாவது பெற்றோருக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களை, செல்வங்களை, பொருட்களை, பணத்தை துணிகரமாக எடுத்துக்கொள்வது. எடுத்துக்கொண்ட நபர்கள் அதோட என்ன சொல்ல, அது துரோகம் அல்ல, அது பாவம் கிடையாது அப்படின்னு சொல்ல. காரணம், என்னுடைய தகப்பன் தானே, என்னுடைய தாயினுடைய சொத்து தானே, எனக்கு உரிமை இல்லையா? அது எனக்கு உரிமை இல்லையா? அந்த பணம் எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அந்த சொத்து என் இஷ்டம் போல விற்பதற்கு எனக்கு அனுமதி இல்லையா? அப்படின்ற ஒரு நிலைக்கு, துணிகரமான நிலைகளிலே இன்றைக்கு பெற்றோரை இழிவுபடுத்துகிற குமாரத்திகள் இருக்கிறாங்க. அதாவது இந்த வசனத்தினுடைய பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால், திருவிழியத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்லுகிறவன் கொள்ளைக்காரரை விட கேடு கட்டவன் என்று சொல்லப்படும். அது தவறே கிடையாது, அது குற்றமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா, கொள்ளைக்காரரை விட கேடு கட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கேடு கட்டவன் போது நீங்க யோசிச்சிருக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, நான் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு சொல்றாரு, நான் கேடு, அதாவது கட்டவன், நான் கேடு கட்டவன். ஆனா இங்க வசனம் என்ன சொல்றான், தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பாய் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். அதாவது கொள்ளைக்காரனை விட கேடு கட்டவன் சொல்றான். கொள்ளைக்காரன் கூட அதை கொஞ்சம் தான் எடுத்துட்டு போயிடுவான். ஆனா சொத்து பத்தங்கள், பணம், எல்லா தகப்பனுக்கும் தாய்க்கு உரிய எல்லா உரிமை சொத்துக்களை துணிகரமாய் சில மகனோ மகளோ என்ன செய்யறாங்க, அது எடுத்துக்கொள்றாங்க. அப்படி எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அது துரோகம் அல்ல என்றும் துணிகரமாய் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தான் வேதம் சொல்கிறது, இவர்கள் தேவனுடைய பார்வையில சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது, புதிய ஏற்பாட்டில் தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், அது நியாயம். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ தாய் தந்தையருக்கு கீழ்ப்படியாமல், தாய் தந்தையரை அசட்டி பண்ணி, தகப்பனுடைய சொல்லை கேளாமல் மதியாமல் போகிறவர்களுக்கு இங்கு சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதானம் பெற வேண்டுமானால், ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய தாய் தந்தையருக்கு என்ன செய்ய வேண்டுமா? பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் இது நியாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய பார்வையில் அது சரியானது. எனவே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது வசனம் பாருங்க, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாய் தகப்பனை பிள்ளைகள் ஏன் கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், எந்த பெற்றோரை கனம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அப்போ ஆயுஷ் நாட்களை ஆண்டவர் அதிகரிக்க பண்ணுகிறார். எப்பொழுது? நாம் நன்றாயிருப்பது மாத்திரமல்ல, ஆயுஷ் நாட்களை கூட்டி தருகிறார். எப்பொழுது? எந்த பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நன்றாய் இருக்கும்படியும் ஆயுஷ் நாட்கள் கூட்டித்தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, தாய் தகப்பனை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். தாய் தகப்பனை கனம் பண்ணினால் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நன்றாய் இருக்கும்படி செய்கிறார். நீடித்து வாழக்கூடிய ஆசீர்வாதங்கள், அதாவது ஐஸ்வர்யத்தை, ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். மாத்திரமல்ல, மிகப்பெரிய சாபத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நிலையிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குமார் என்ற ஸ்தானத்தில், குமாரத்தி என்ற ஸ்தானத்தில் இருப்பீர்கள் சொன்னால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற முதிர் வயதில் இருக்கிற, தள்ளாடுகிற வயதில் காணப்படுகிற தகப்பனோ தாயோ இருப்பார் என்று சொன்னால், அவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் சொல்கிறார். ஏன் கனம் பண்ண வேண்டும்? நாம் அப்படி கனம் பண்ணினால் ஆண்டவர் நமக்கு நன்மை உண்டாக்க செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணுவார். மாத்திரமல்ல, நமக்கு வருகிற சாபங்களை எல்லாம் கிறிஸ்து மூலமாக ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த செய்தியினுடைய
ஆப்போசிட்டாக சொல்லப்படுற காரியம், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்ட என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சாபம் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்நாளில அந்த சாபம் வராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை சுகித்திருக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை ஆயுசு நாட்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தேவன் தந்திருக்கிற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து, அவர்களை அசட்டை பண்ணாமல் அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, நம்மளால் இயன்ற மட்டும் அவர்களை கனம் பண்ணுவோம். தேவன் அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை தந்தல்வராக. ஆமே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்பதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த செய்தி மூலமாக இந்த உலகத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ உலக ஜனங்கள் தங்களுடைய தாய் தந்தையருக்கு முதிர் வயது வரைக்கும் கனம் பண்ணுகிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள், முகம் காணாமல் அன்பு செய்கிறார்கள், முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறார்கள். இதெல்லாம் நாம் ஊடகங்களில் பார்க்கிறோம். சில சமயத்தில் நேரடியாக கூட நீங்கள் கண்டு ரசித்திருப்பீர்கள். அப்படி என்றால் இந்த வார்த்தை கேட்டுக்கிற தேவச்சனமே, உலக மனிதர்களே அப்படிப்பட்ட நிலையிலே தங்களுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கனப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், பரிசுத்த வேதத்தை அறிந்த நாம், பரிசுத்த பரனை அறிந்த நாம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்து தெரிந்தும் ஆராய்த்து கொண்டு வருகிற நீங்களும் நானும் ஒருவேளை நமக்கு இது ஒரு கடமையாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு தலையாய கடமையாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற முதியோர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தாய் தாப்பன்மாரை கனம் பண்ணுவோம், கனத்துக்குரிய பாத்திரவான்களாக எண்ணுவோம். நிச்சயமாகவே அவர்கள் நம்மை வாழ்த்தினால்தான் நம்ம வாழ முடியும். அவங்களை நம்ம ஆசிரியத்தான் நம்ம ஆசிரியமாக இருக்க முடியும். அவங்க ஒரு வேளை நொந்து போயிட்டான்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால தான் ஒரு வேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், யாராவது ஒரு வயதான நபர் மரிக்கும் தருணத்தில் இருக்கும் பொழுது சுற்றிலும் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க. அவர் சொல்ல போகிற வார்த்தைக்காக அவளோடு காத்துட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர் என்ன வார்த்தை சொல்கிறார் அது அப்படி நடக்கும். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அவர் சொன்னார்னா நிச்சயமாக அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒருவேளை சாபமான வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா கஷ்டம் தான். அப்போது ஆனால் முதியோர்கள் சாக நிலையில் இருக்கும்போது அவங்க நல்ல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அவங்க சொல்கிற வார்த்தை தான் ஒரு வேத வாக்கு போல. அப்படி இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு மேலாக தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை, இது கர்த்தருடைய பிரதான கற்பனையாக இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை இருக்கிறது என்று சொல்லி எபேசியர் 6:3 வாசித்தோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய பிரதான கற்பனை நம்மை ஆசீர்வதிப்பது. அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய் தந்தையரை கனம் பண்ணுவோம். எல்லா விதமான சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆமென். நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்குமாரனாக கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவாகிய நீர் இளம் வயதில் கூட உமது தாய் தந்தையருக்கு நீர் கீழ்ப்படிந்திருந்தீர் என்றும், அவர்கள் தச்சு பணி செய்யும்பொழுது உடனிருந்தீர் என்றும் நாம் பார்க்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக நீர் வாழ்ந்து கடந்து சென்று இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக வசனத்தின் பேசுகிற தேவனாயிருக்கிறீர். ஒரு முன்மாதிரியை காண்பித்து கடந்து சென்றிருக்கிறீர். 30 வயது வரைக்கும் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்திருந்தீர் என்றும், அவர்களோடு கூட இணைந்து அந்த கார்பண்டர் பணி செய்தீர் என்று பார்க்கிறோம் ராஜா. நம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நாங்களும் கூட எங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற பெற்றோரை தாய் தந்தையை நாங்கள் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீர் வலியுறுத்தி இந்த நாளிலே பேசின நல்ல ஒரு ஆலோசனையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை, எங்களுடைய பெற்றோரை, எங்களுடைய தாய் தகப்பனாரை அசட்டை பண்ணியிருக்கலாம், இழிவாக எண்ணியிருக்கலாம், தூஷித்திருக்கலாம். ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபமான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் சுவாமி, முறுமுறுத்திருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம் சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமல் செய்திருந்தாலும் எங்களை தயவாய் மன்னித்து இனி வரும் நாட்களிலே உம்முடைய கட்டளையாக இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் நன்றாக இருப்பதற்கும் எங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்காகவும் எங்களுடைய தகப்பனையும் எங்களுடைய தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீ பிரதான கற்பனையாக தந்திருக்கிறீர். அந்த கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இனி ஒரு நாட்களிலே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே பெற்றோரை நாங்கள் நேசிக்க, அன்பு செய்ய, செவி கொடுக்க, அவர்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் என்ன எங்களுக்கு பலனைத்தார். அதன் மூலமாக கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி செய்யும்போது அது உடைய பார்வையில நியாயமாக இருக்கிறபடினாலே அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக சிந்தித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. இந்த நாட்களில் எத்தனையோ விதமான வாலிப தம்பி தங்கச்சிகள் பெற்றோரை அசட்டை பண்ணுகிறார்கள், பெற்றோரை தூசிக்கிறார்கள், பெற்றோரை கனம் பண்ணுவது கிடையாது, பெற்றோரை அர்ப்பம் பண்ணுகிற அந்த நாட்களில் இருக்கிறார்கள்.
அப்படி செய்வது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உள்ளத்தினர் பேசும் ராஜா, இனி ஒருபோதும் அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் ஆண்டவரே சாபம் பெற்றுக்கொள்ளாமல் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே உடைய வார்த்தை மூலமாய் நீ பேசியிருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து தங்களுடைய தாய் தந்தையரை மதிக்கவும் நேசிக்கவும் அன்பு செய்யவும் கனத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றவும் ஒரு வழிவாசலை திறக்க முயற்சிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீ தந்திருக்கிற இந்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலோசனை மூலமாக நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே எங்களை பலப்படுத்த ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தயவாய் இறங்கி எங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அருளும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.